வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12 பந்துகளை மாற்றிக்க ஆர்சிபி வசமாக சிக்கிய முக்கிய ஆதாரம் எலிமினேட்டர் செல்லும் சிஎஸ்கே. அதாவது நடப்பு ஐபிஎல் தொடரில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய சிஎஸ்கே லீக் சுற்றில் பரிதாபமாக வெளியேறியிருக்கு. ருத்ராஜ் கெய்வாட்டில் தலைமையில் ஆரம்பம் முதலை தடுமாற்றமாக விளையாடிய சிஎஸ்கே அணி 14 போட்டிகளில் 7 வெற்றியையும் 7 தோல்வியையும் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பாக பெங்களூரு அணிக்கு எதிரான வால்வாசாவா போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதனால் வரலாற்றில் 3வது முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறிய சிஎஸ்கே சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கும் வாய்ப்பை நழுவவிட்டு இருக்கு. மறுபுறம் ஆரம்பத்திலேயே புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தவித்த பெங்களூரு அணியானது அதன் பின் தொடர்ந்து 6 வெற்றிகளை பெற்று சிஎஸ்கே அணிக்கு எதிரான வெற்றியை ஆர்சிபி வீரர்கள் வெறித்தனமாக மைதானத்தில் கொண்டாடியிருக்காங்க. அப்போது போட்டி முடிந்தும் வழக்கம் போல கை கொடுப்பதற்காக தோனி தலைமையில் சிஎஸ்கே வீரர்கள் வரிசையாக நின்றிருந்தாங்க. ஆனால் ஆர்சிபி வீரர்கள் மைதானத்தின் மறுபக்கத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால் ஏற்கனவே தோல்வியை சந்தித்த வெறுப்பில் இருக்க தல தோனி நாம் சிஎஸ்கே கேப்டன் இல்லை என்பதை உணர்ந்து ருத்ராஜை வரை சொல்லிவிட்டு ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமலேயே டக்கோட்டில் இருந்த வீரர்களுக்கு மட்டும் கை கொடுத்து விட்டு சென்று இருக்காரு. ஆனால் இதனை உல்டாவாக மாற்றிய ஆர்சிபி ரசிகர்கள் ஜென்டில்மேன் விளையாட்டில் இப்படி கை கொடுக்காமல் போகலாமா என்று தல தோனியவே விமர்சித்துட்டு வராங்க. அதற்கு இந்த வருடத்துடன் ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படும் தோனிக்கு கை கொடுத்து விட்டு பின்னர் ஆர்சிபி வீரர்கள் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் ஆர்சிபி வீரர்களோ ஏதோ ஐபிஎல் கோப்பையவே வென்ற மாதிரி தான் தற்போது கொண்டாடி இருக்காங்க. இதனால் தற்போது தல தோனியை அவமரியாதை செய்த விஷயமாகத்தான் ஆர்சிபி வீரர்கள் நடந்து கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது நடைபெற உள்ள ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டி தற்போது மாற்றப்பட்டு உள்ளது. அதாவது ஆர்சிபிக்கு 1 புள்ளிகள் குறைக்கப்பட்டு உள்ளது. இதனால் எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபிக்கு பதிலாக சிஎஸ்கே மோத உள்ளதாகவும் தகவல்கள் வந்து இருக்கு. ஏனென்றால் ஆர்சிபி வீரர்கள் இந்த போட்டியில் நிறைய விதிமீறல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக விராட் கோலி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என 3லுமே விதிமீறலில் ஈடுபட்டு இருக்காரு. பேட்டிங் செய்ய வந்தபோது மிச்சல் சார்னரிடம் தேவையில்லாமல் வம்பு இழுப்பது, அதன் பின் அவர் பவுலிங்கிலேயே அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19வது ஓவரில் தல தோனியும் ஜடேஜாவும் பேட்டிங்கில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது தல தோனி அவர்கள் பேட்டிங்கில் ஈடுபட்டு இருந்தபோது லக்கி பெர்குசன் அவர்கள் அந்த ஓவரையும் வீசியிருக்காரு. அதில் முதல் பந்து நோபால் செல்லும் போது 2வது பந்து நோபால் சென்று இருக்கு. அப்போது தேவையில்லாமல் விராட் கோலி வந்து நடுவரிடம் சண்டை இழுத்திருக்காரு. எப்படி இந்த பந்துக்கு நோபால் கொடுக்கலாம்னு சண்டை இழுத்திருக்காரு. அப்போது நடுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பந்து உயரமாக போட்டிருக்காரு, அதனால் நோபால் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, கை ஈரமாக இருப்பதாலும் மழை பெஞ்சதால் பந்து வழுக்கி போகத்தான் செய்யும், அதுக்கு நோபால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த போட்டியில் நடுவர்களை ரொம்பவும் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க ஆர்சிபி வீரர்கள். அதே போல் இந்த போட்டியில் ஆர்சிபி பவுலர்கள் பவுலிங் வீசும் போது 11 பந்துகளை மாற்றி மாற்றி வீசியிருப்பதாகவும் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது கடைசி ஓவரில் தல தோனி அவர்கள் ஒரு 6 அடித்ததும் அடுத்த பந்தில் அவுட் ஆகி இருப்பார். அந்த பந்து ஏற்கனவே நோபால் தான். அதே போல் தல தோனி அவர்கள் அந்த பந்தை 6 அடித்ததும் அதே பந்தை எடுத்து தான் பவுலிங் செஞ்சு இருக்கணும். ஆனால் ஆர்சிபி பவுலர்கள் வேற பந்து மாற்றுங்க என்று கூறியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, புது பந்தில் 6 அடிப்பது என்பது கடினம்தான், அந்த பந்தானது ஸ்விங் ஆகாது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆர்சிபி வீரர்கள் எல்லாம் கிரிமினல் வேலைகளில் ஈடுபட்டு அந்த பந்தையும் மாற்றியிருக்காங்க. அதே போல இந்த போட்டியில் ஆர்சிபி பவுலர்கள் கிட்டத்தட்ட 12 பந்துகளை மட்டும் மாற்றி மாற்றி பவுலிங் வீசியிருக்காங்க. அதாவது பந்து ஈரமாகி இருக்கு என்று அம்பையரிடம் கூறி கிட்டத்தட்ட 12 பந்துகளை மாற்றியிருக்காங்க. இதனால் தான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களால் ஒருவரால் கூட நிலைத்து நின்று ஆடவில்லை. ரச்சின் ரவீந்திரா மட்டும் ஏதோ நிலைத்து நின்று ஆடியிருக்காரு. இந்த நிலையில் தான் இதனையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது ஆர்சிபியிடம் தீவிர விசாரணைகளை நடத்த பிசிசிஐ முடிவெடுத்து இருக்காங்க. இதனால் தற்போது ஆர்சிபிக்கு வழங்கப்பட்ட புள்ளிகளையும் திரும்ப பெற இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.